இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் யூனிட் 6ல் வரக்கூடிய போயமான லெசன்ஸ் இன் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய போயமில் இருக்கக்கூடிய அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் மற்றும் பேராகிராஃப் ஆன்சரை தான் டீட்டெயில்டாக தமிழ் எக்ஸ்பிளனேஷனோட பார்க்க போகிறோம். சரி வாங்க, இப்போது அந்த அப்ரிசியேஷன்ஸையும் பேராகிராஃப் கொஸ்டினையும் படித்து அதோடைய மீனிங்கை தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் பிளான்டிங் எ ஃப்ளவர் இஸ் கம்பேர்டு டு? ஒரு பூச்செடியை வைக்கிறத எது கூட போயட் கம்பேர் பண்ணுறாங்க? பிளான்டிங் எ ஃப்ளவர் இஸ் கம்பேர்டு டு ஹேவிங் எ ஃப்ரெண்ட். ஒரு நல்ல நண்பனை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் இல்லையா, அதை தான் ஒரு பூச்செடி வைக்கிறது கூட கம்பேர் பண்ணுறாங்க இந்த போயமில் போயட். செகண்ட் கொஸ்டின், வாட் டஸ் த டைனியஸ்ட் கிரியேச்சர் நீட்? இருக்கிறதுலே ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடிய கிரியேச்சருக்கு பேர் தான் டைனியஸ்ட் கிரியேச்சர். அதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. த டைனியஸ்ட் கிரியேச்சர் நீட்ஸ் ஸ்பேஸ் ஆன் எர்த் டு லிவ். டைனியஸ்ட் கிரியேச்சராக இருந்தாலும் அதுக்கும் வாழறதுக்கு பூமியில் ஒரு இடம் வேணும். ஸோ அந்த இடத்த நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுக்கு தேவையானது என்னன்னு கேட்குறாங்க இந்த கொஸ்டினில். அதுக்கு தேவையானதெல்லாம் வாழறதுக்கு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம். அதுதான் இந்த கொஸ்டினுடைய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 3, வாட் டூ த ஸ்மாலஸ்ட் கிஃப்ட் டிசர்வ்? சின்ன ஒரு கிஃப்டாக இருந்தாலும் அதுக்கு தகுதியாக எதை சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் தேர்ட் கொஸ்டின். த ஸ்மாலஸ்ட் கிஃப்ட் டிசர்வ் தேங்க்யூ. நமக்கு யார் எந்த ஒரு பொருளை பரிசாக அளித்தாலும், நமக்கு உதவி செஞ்சாலும் அதுக்கான ஒரு கிஃப்டாக நம்ம என்ன செய்யலாம்? அவங்களுக்கு தேங்க் பண்ணலாம். அதுதான் அந்த இடத்துல த ஸ்மாலஸ்ட் கிஃப்ட் டிசர்வ் தேங்க்யூ அப்படின்னு தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சராக உங்களுக்கு வந்திருக்கு. கொஸ்டின் நம்பர் 4, வாட் வில் ஹேப்பன் இஃப் யூ ஃபெயில் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு அதர்ஸ்? நீங்கள் பிறருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஃபோர்த் கொஸ்டின். இஃப் வி ஃபெயில் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு அதர்ஸ் தே வில் ஃபெயில் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு அஸ். நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலன்னா அவங்களும் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இதுதான் அங்கே நடக்கும். இது ஃபோர்த் கொஸ்டினோட ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின், வாட் டூ யூ லேர்ன் ஃப்ரம் யுவர் லெசன்ஸ் இன் லைஃப்? நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ பாடங்களை புதுசாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். அதிலிருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க? வி ஷுட் சே தேங்க்யூ ஈவன் ஃபார் எ ஸ்மால் கிஃப்ட். வாழ்க்கையில் எவ்வளோ பாடம் கற்றுக்கிட்டோம். அதில் முக்கியமான பாடம் என்னென்னா மற்றவங்களுக்கு தேங்க் பண்ணுறது. எந்த ஒரு சின்ன கிஃப்டாக இருந்தாலும் அந்த கிஃப்ட் கொடுத்ததுக்காக அவங்களுக்கு என்ன செய்யணும்? தேங்க் பண்ணணும். கொஸ்டின் நம்பர் 6, ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் தேர்ட் ஸ்டான்ஸா. தேர்ட் ஸ்டான்ஸாவில் இருக்கிற ரைமிங் வேர்டை எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான வேர்ட்ஸ் தான் அவங்களுக்கு கொடுத்துட்டேன். ஒரு வேர்டு சேட், இன்னொரு வேர்டு பேட். செவன்த் கொஸ்டின், த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் திஸ் லைன் இஸ். என்ன லைன் கொடுத்துருக்காங்க? ஹேவிங் எ ஃப்ரெண்ட் இஸ் லைக் பிளான்டிங் எ ஃப்ளவர். ஸோ இந்த லைனில் இருக்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. லைக் இங்கே வந்திருக்கிறதுனால இங்கே வந்திருக்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் சிமிலி. அந்த சிமிலி அப்படிங்கிற அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஒரே வேர்டு தான், அதான் உங்களுக்கு லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், SIMILE. ஸோ இந்த வேர்டுக்கு பேர் என்னது? சிமிலி. இதுதான் இந்த லைனுக்கான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இப்போது இந்த போயமுக்கான காமன் பேராகிராஃபை தான் படித்து அதோட மீனிங்கை தெரிஞ்சுக்க போகிறோம். பிரிகட்டி பிரையண்ட் அண்ட் டேனியல் ஹோ ரைட் இன் த போயம் லெசன்ஸ் இன் லைஃப் அபவுட் த ஃப்ரெண்ட்ஷிப். இந்த போய்ட்டர்ஸோட நேமு பிரிகட்டி பிரையண்ட் அண்டு டேனியல் ஹோ. இவங்க எழுதியிருக்கிற போயமோட தலைப்பு லெசன்ஸ் இன் லைஃப், வாழ்க்கை கற்றுக் கொடுத்த பாடங்கள். எதை பற்றி இந்த போயம் எழுதியிருக்காங்கன்னா நட்பை பற்றி எழுதியிருக்காங்க. அதான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹேவிங் எ ஃப்ரெண்ட் இஸ் லைக் பிளான்டிங் எ ஃப்ளவர். ஒரு நல்ல நண்பன் அப்படின்னா ஒரு நல்ல பூச்செடியை நம்ம நட்டு வளர்க்குறதுக்கு சமமானது. வென் வி ஷோ லவ் அண்ட் கைண்ட்னஸ் இட் வில் பிளாசம் சம்டே. அந்த பூச்செடிக்கிட்ட நம்ம அன்பு காட்டினோம்னா கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம மனசு சந்தோஷப்படுற அளவுக்கு அதில் நிறைய பூக்கள் பூத்து குலுங்கும். அதே போல் தான் ஒரு நல்ல நண்பனை நம்ம நல்லா பார்த்துக்கிட்டா அவன் ஒரு ஆபத்து காலங்களில் நம்மளுக்கு உதவுவான். ஸோ இந்த மாதிரி கம்பேரிசனாக தான் இந்த போயம் எழுதியிருக்காங்க. We all walk on the planet. Even the tiniest creature needs place in the world. இந்த உலகத்தில் எல்லா உயிரினங்களுக்கும் எல்லாமே சமம். ஒரு கிரியேச்சர், அதாவது ஒரு உயிரினம் ரொம்ப சின்னதாக இருக்குன்றதுனால அதோட இடத்தையும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப குற்றம். அதுக்கும் வாழறதுக்கு ஒரு இடம் வேணும். It is not easy to get lessons from life. Nothing will come free in this world. இந்த உலகத்தில் நம்ம நிறைய பாடங்கள் கற்றுக்கிற மாதிரி அமையும். அதையெல்லாம் எளிமையாக நம்மளை கற்றுக்க முடியாது.
நிறைய கஷ்டங்களை நம்ம அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதுக்கப்புறம் தான் நிறைய புதிய விஷயங்களை நம்ம கற்றுக்க முடியும். ஈவன் த ஸ்மாலஸ்ட் கிஃப்ட் நீட்ஸ் கிராட்டிடியூட் ஃப்ரம் த ரிசீவர். ஒருத்தவங்க ஒரு பொருளை கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த பொருளை வாங்குறவங்க கிட்ட இருந்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் தேவைப்படும். அது என்ன தெரியுமா? கிராட்டிடியூட். கிராட்டிடியூட்னு அந்த இடத்துல தேங்க்யூ. அந்த பொருளை நம்ம பெற்றுக்கொள்ளும்போது அந்த பொருள் கொடுக்குறவங்களுக்கு தேங்க்யூ அப்படிங்கிற ஒரு சின்ன கிஃப்ட்டை நம்ம திருப்பி கொடுத்துடணும். when we respect others, others will respect us. நம்ம மற்றவங்கள மதித்தா மற்றவங்களும் நம்மளை என்ன செய்வாங்க? மதிப்பாங்க. if we think of the welfare of others, others will think of our welfare. நம்ம பிறருடைய சந்தோஷத்துக்காகவும் நலனுக்காகவும் நம்ம பாடுபட்டா நம்மளுடைய நலனுக்காக அவங்க பாடுபடுவாங்க. we should remember that everyone is important in life. நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்குற எல்லாருமே நமக்கு முக்கியமானவங்க தான். when we are forgotten by others, we feel sad. நம்மளை யாராவது மறந்துட்டா மட்டும் நம்ம சோகமாகிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் நம்மளும் யாரையும் என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. we want to be somebody in world. our life should matter much for others. நம்ம யாராவது ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பாக என்ன செய்வோம்? அவங்களோட வாழ்க்கையில் தேவைப்படுவோம். அதே போல தான் நமக்கும் ஒரு சில பேர் தேவைப்படுவாங்க. then we should make a difference in the world. we should not make others shame us or feel bad. நம்ம யாரையாவது காயப்படுத்தினா அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். யாரையுமே மனசளவில் என்ன செய்யக்கூடாது? காயப்படுத்தக்கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட நம்மளோட லைஃப்பை நம்ம என்ன செய்யணும்? லீட் பண்ணணும். எல்லாருக்கும் நல்லது செய்யணும். ஸோ இதுதான் இந்த போயமில் இந்த போயட்டஸ் கன்வே பண்ணுற ஐடியா. இதுதான் உங்களுக்கு பேராகிராஃபில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த பேராகிராஃப் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா படிச்சுக்கோங்க. இந்த போயமுக்கு இதுதான் காமன் பேராகிராஃப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.